ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. இந்த காலகட்டமான 23/2/2026 1/3/2026 வரை உள்ளது. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே மேஷ ராசியிலே பரணி நட்சத்திரத்திலிருந்து துவங்கக்கூடிய சந்திரனானவர் பூச நட்சத்திரம் என்கிற 3ஆம் இடம் கடகராசி வரை செல்கிறார். விரயத்திலே ஆரம்பித்து தனத்திலே முடிக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிற ஒரு நல்ல நிகழ்வு இந்த சந்திரன் காட்டுவது நல்லதாக இருக்குது. பணம் எப்படி வரும் அப்படின்னா உழைப்பின் மூலியமாக வரும் அப்படிங்கிற தெளிவான சிந்தனையை லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து 11ஆவது இடத்திலே அமரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்தே சொல்லுகிறார். வேலை செஞ்சால் காசு அப்படிங்கிறார். வேலைக்கு அஞ்சாமல் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையையும் பூச நட்சத்திரத்திலே கொண்டு சந்திர பகவான் அமரக்கூடிய சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது முயற்சி திருவினையாக்கும் என்கிற அந்த குறளின் வாய்ப்பாடை அழகாக மனத்தில் கொடுத்துடும். முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு இருக்குது. அதனால் இந்த வாரம் எவ்வளவு தூரம் முயன்று செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் வேலையிலே நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கலாம். எது வந்தாலும் வரட்டுங்க அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டிங்கன்னா முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் கொஞ்சம் கரெக்டாக என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு, அதுக்கு தான் குரு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தை தன வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அவர் தொழில் ஸ்தானத்தை பார்க்குற மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கிறது. அப்போது எப்படி இருக்குது, தொழிலே தெரியலைன்னா பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தையை தான் உங்களுடைய இந்த ராசி கட்டம் சொல்லிக் கொடுக்குது. அதனால் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொண்டு செய்வது. 4ஆம் இடம்ங்கிறது மாத்ருஸ்தானம் அப்படிங்கிறோம். அங்கே தான் சிம்ம ராசி இருக்குது உங்கள் ராசிக்கு. அந்த ராசிநாதன் தான் 10ஆம் இடமான தொழிலில் இருக்கிறார். கேந்திரம் ஏறி இருக்கிறார். திக்பலம் கொண்டிருக்கிற 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடத்துல குருவினால் பார்க்கப்படுகிறார். எவ்வளவு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டால் நல்லது நடக்குமானா டெஃபினட்டாக நல்லது நடக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா விசாரித்து அந்த தொழிலில் விருத்தி பண்ணுறது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு ஆசைப்படுறது, கடைகளை விரிவுபடுத்தி கொள்வது, புதிய வேலைக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணலாம். அதனால் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுபோல் கடன் வாங்கியிருக்கீங்க, இந்த ஜொல் லோன் வாங்கியிருக்கீங்க, ஸ்வைப் பண்ணி கார்டெல்லாம் வச்சுருக்கிறீங்க, இதனுடைய கஷ்டங்களிலிருந்து வெளிவருவதற்கும் இந்த வாரத்தை கரெக்டாக ஆலோசகர்கள் மூலியமாக செய்யக்கூடிய காரியமாக பண்ணினீங்கன்னா இதிலேருந்து வெளிவரத்துக்கும் வாய்ப்புகள் கொடுப்பார். அதே போல தான் 23ஆம் தேதியே இந்த திங்கட்கிழமையே சஷ்டியும் கிருத்திகை விரதமும் சேர்ந்து அமருது. இந்த மாதிரி ரொம்ப ரேராக அமையும். மாசி மாதத்தில் அமருது. மாசியே முருகனுக்கும் சிவனுக்கும் உள்ள நாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால அவசியம் முருகனை வழிபடுவது ரொம்ப நல்லது. முருகனுக்கான விரதம் இருப்பது நல்லது. அப்படி விரதம் இருக்கும்போது உங்களுடைய கோரிக்கை என்ன இருக்கணும்னா கடனெல்லாம் தீர்ந்து போய் நல்லபடியாக குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறதா இருக்கணும். அதேபோல் வீடு போன்ற கனவுகள் இருப்பவர்களுக்கும் எனக்கு நல்ல வீடு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நான் உன்னை விளங்குகிறேன் அப்படிங்கிறதும், தேன் அபிஷேகத்துக்கு கொடுத்து தேன் அபிஷேகம் செய்ய உங்களுக்கு அந்த காரியங்களும் நடக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்போது நல்ல வேல்மாறல், சந்தசஷ்டி கவசங்கள், கந்தகுரு கவசங்கள், திருமுருகாற்றுப்படை தெரிந்தவர்கள் அதை சொல்வது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்ல டெஃபினட்டாக அதுக்கு பலன் உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்ற செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.